ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 50 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1989ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 50 பைசா பார்லிமெண்ட் நாணயம். வருடத்திற்கு கீழே புள்ளி குறியீடு உள்ளது. புள்ளி குறியீடு இருந்தால் இந்த நாணயம் நொய்டா மின்ட் நாணயம். நாணயம் நல்ல கண்டிஷனில் பளபளப்பாக தான் இருக்குது. பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. பின்புறம் அசோக முத்திரையுடன் 50 பைசா இந்தியா என்றும் பாரத் இந்தியா என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயம் மொத்தம் 4 மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. நொய்டா மின்ட், மும்பை மின்ட், கொல்கட்டா மின்ட், ஹைதராபாத் மின்ட் என்று இந்த நாணயம் 4 இடங்களில் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயத்துடைய எடை 3.79 கிராம். காப்பர் நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட ஸ்டீல் நாணயம். விட்டம் 22 மில்லிமீட்டர். தடிமன் 1.45 மில்லிமீட்டர். வடிவம் வட்ட வடிவம். இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் நாணயங்கள் சேகரிப்பாளர் மத்தியில் இது போன்ற நாணயங்களுக்கு வரவேற்பு உண்டு. இது போன்ற நாணயங்கள் ஆல்பம் தயாரிப்பவர்கள் இது போன்ற நாணயங்களை கலெக்ட் பண்ணி வைத்து கொள்வார்கள். இந்த நாணயத்துடைய மதிப்பு எவ்வளவு என்று தற்போது பார்ப்போம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 20 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், யூஎன்சி கண்டிஷன் என்றால் நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. புத்தம் புதிதாக முதலில் அச்சிடப்பட்ட நாணயம் எவ்வளவு பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த நாணயம் யூஎன்சி நாணயம் என்று அழைப்பார்கள். யூஎன்சி கண்டிஷனில் உள்ள நாணயம் 100 ரூபாய் வரை விலை போகும். வருடத்திற்கு கீழே, அதாவது 1989 வருடத்திற்கு கீழே டாட் குறியீடு இருந்தால் அது நொய்டா மின்ட் நாணயம். அந்த நாணயம் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 100 ரூபாய் வரை விலை போகும். வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு இருக்கும். அந்த நாணயம் மும்பை மின்ட் நாணயம். யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 100 ரூபாய் வரை விலை போகும். வருடத்திற்கு கீழே எந்தவித குறியீடும் இருக்காது. அந்த நாணயம் கொல்கட்டா மின்ட் நாணயம். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 300 ரூபாய் வரை விலை போகும். வருடத்திற்கு கீழே, அதாவது 1989 வருடத்திற்கு கீழே நட்சத்திர குறியீடு இருந்தால் அந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட் நாணயம். யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 500 ரூபாய் வரை விலை போகும். வருடத்திற்கு கீழே நட்சத்திர குறியீடு உள்ள நாணயத்தில் அச்சுப்பிழைகள் எதுவும் இருந்தால், அதாவது எரர் நாணயம் என்று அழைப்பார்கள், அந்த மாதிரி அச்சுப்பிழைகள் எதுவும் இருந்தால் அந்த நாணயம் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.